ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க கூட பேசுறாரா? இன்னைக்கும் ஆண்டவர் உங்க கூட பேச போறார். ஒரு வார்த்தை குறித்து தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். இந்த வார்த்தை யார் சொன்னது? பேதுருவும் யோவானும். ஆண்டவரை குறித்த சுவிசேஷத்தை தைரியமாய் சாட்சியால் அவர்கள் அறிவித்த பொழுது யூதர்களும் ரோமர்களும் அவரை கொண்டு போய் மிரட்டி, இனி இயேசுவை குறித்து நீங்கள் பேசக்கூடாது என்று கண்டிப்பாய் கட்டளையிட்டார்கள். அதற்கு இவர்கள் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? நாங்கள் கண்டவைகளையும் நாங்கள் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு குறித்து எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை செய்தியை சபையில கேட்டிருக்கீங்க? யூடியூப் மூலமா எத்தனை செய்தியை கேட்டிருக்கிறீங்க? ஆண்டவர் செய்த அற்புதங்களை எவ்வளவு கண்ணார பார்த்து ரசித்திருக்கிறீங்க? இன்றைக்கும் ஒரு அற்புதங்களை செய்கிறவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா எத்தனை பேருக்கு அதை பத்தி சொன்னீங்க? உங்க மனசாட்சியை தொட்டு கேளுங்களேன். உயிர் போனாலும் பரவாயில்ல, நாங்க கண்டதையும் நாங்க கேட்டதையும் பேசாம இருக்க எங்களால முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லிட்டார். உங்கள் வாழ்க்கையில எத்தனை சாட்சிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார், எத்தனை முறை ஜீவனை பாதுகாத்திருக்கிறார், எத்தனை பேருக்கு அதை குறித்து சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் யோசிங்களேன். ஒரு புது வருஷத்துக்குள்ள வந்துட்டோம். ஒரு சிலருக்காது ஆண்டவருடைய ரட்சிப்பை, அன்பை, எனக்கு செய்த நன்மைகளை சாட்சிகளை அறிவிச்சிடணும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. அதற்குள்ள ஆயத்தம் ஆகணும். நீங்க கண்டதையும் கேட்டதையும் நீங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடாது. எத்தனை வசனங்களை வாசித்திருக்கீங்க, எத்தனை பிரசங்கங்களை கேட்டிருக்கீங்க. உங்களை சுத்தி கண்ணீரோடு உள்ள மனிதர்கள் உண்டு, பாடுகள் உள்ள மனிதர்கள் உண்டு, கட்டுகள் உள்ள மனிதர்கள் உண்டு, வேதனை உள்ள மனிதர்கள் உண்டு. ஆதரவு இல்லாமல், ஆறுதல் சொல்வதற்கு ஆள் இல்லாமல் கலங்கி நிற்கிற மனிதர்கள் உண்டு. என் அன்பு தெய்வ பிள்ளைய எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறீங்க? ஒரு வாரத்துக்கு ஒரு மனிதன், ஒரு மாசத்துக்கு ஒரு மனிதன் சொன்னாலும் ஒரு வருஷத்துக்கு 12 பேர்கிட்ட சொல்லிடலாமே. நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாம இருக்கக்கூடாதே. அதற்குத்தான கண்களையும் அதற்குத்தான் நாவுகளையும் கொடுத்திருக்கார். உலகத்துல லட்சக்கணக்கான பார்வை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான பேச முடியாத மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நல்லா பார்க்கிற கண்களை, பேசுகிற வாயும் கொடுத்திருக்கிறாரு. நாம் என்ன செய்யறோம்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஆவியானவர் உங்க கூட பேசட்டும். ஒரு தீர்மானம் எடுங்க. நான் கண்டதையும் நான் கேட்டதையும் நான் அனுபவித்ததையும் நான் நிச்சயமாய் மற்றவர்களுக்கு சொல்லுவேன். என் ஆண்டவரை மேல வைத்து அந்த 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 நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். நான் அவருக்கு சாட்சியா இருப்பேன். தீர்மானம் எடுங்க. கர்த்தர் இன்றையிலிருந்து உங்களை பயன்படுத்த போறார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே. உடைய ஊழியத்தை செய்ய, சுவிசேஷத்தை அறிவிக்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் ஆண்டவர் உதவி செய்கிறார். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.